ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் மாயமாக மறைஞ்சு போகிறாங்க. அவங்க லேப்டாப்பில் சோதித்த போது தான் தெரிய வருது அவங்க ரெட்டை வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்கிறது. மேலும் லேப்டாப்பில் இருக்கிற சில க்ளூஸ் தான் அவங்க எங்கே இருக்காங்கங்கிறத தெரியப்படுத்துது. அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லை பிணமாக இருக்காங்களாங்கிறத நாமளும் தெரிஞ்சுக்கலாம். This is Crime Context channel and you're watching Sherry Murder Case. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மத்தியில் 36 வயதான ஷெரி டுரெல் 3 குழந்தைகள் மற்றும் அவரது கணவரோட மிகவும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் நல்ல வேலையிலையும் இருக்காங்க. எப்போவுமே நேரத்துக்கு வேலை வரும் ஷெரி அன்னைக்கு ஒர்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணலை, லீவும் சொல்லலை. அதனால் ஷெரியோட கொலீக்ஸ் அவரோட கணவரான பாபுக்கு கால் பண்ணி கேட்குறாங்க. பாப் ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறாரு. ஷெரி யூஸ்வலாக கிளம்புற டைமில் அவரோட காரில் கிளம்பி வேலைக்கு போயிட்டதா சொல்கிறாரு பாப். இதை கேட்ட ஷெரியோட கொலீக்ஸ் உடனடியாக போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ் வீட்டுக்கு விரையுது. அங்கே ஷெரியோட திங்ஸ், கிளாத்ஸ் எல்லாமே வீட்டில் அது இடத்துல இருந்திருக்கு. போலீஸ்க்கு ஆச்சரியம் கொடுத்தது என்னன்னா, 3 குழந்தைங்களோட அம்மாவான ஷெரி எப்படி திடீர்னு காணாமல் போனாங்க என்பதுதான். 2 நாட்கள் இப்படியே கடந்த போது போலீஸுக்கு ஒரு கால் வருது. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ரெட் வேன் இன்னொரு வேனை ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணி போனதா கால் பண்ணுறவங்க தெரிவிக்கிறாங்க. ஆனால் வேனை ஓட்டுனது யாருன்னு சரியாக கவனிக்கலன்னு சொல்கிறாங்க. இதற்கிடையில் ஷெரியோட லேப்டாப்பில் சில மர்மங்கள் ஒளிஞ்சிட்ருக்கிறதாக ஷெரியோட கணவரான பாப் போலீஸுக்கு தெரிவிக்கிறாரு. போலீஸ்க்கு ஷெரியோட லேப்டாப்பில் சில இமெயில்ஸ் கிடைக்கிது. அதில் ஷெரி கெவின் ஜான்சன் என்றவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்கிறதா போலீஸுக்கு தெரிய வருது. கெவினோட ஷெரி ஒரு வெக்கேஷனுக்கு போக பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் சில இமெயில்ஸ் பரிமாறல்கள் அந்த லேப்டாப்பில் போலீஸுக்கு கிடைக்கிது. போலீஸ் கெவின் ஜான்சனை விசாரித்தப்போ அவர் ஷெரியோட தனக்கு ரிலேஷன்ஷிப் இருந்ததாகவும் ஆனால் ஷெரியை தான் இதுவரைக்கும் நேரில் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாரு. இப்படியாகவே ஒரு வாரம் கடந்து போகுது. ஷெரியோட ரெட் வேன் சம்பந்தமான டீட்டெயில்ஸை போலீஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இப்போவும் போலீஸ் முன்னாடி இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, ஷெரி காணாமல் போன அன்னையிலேருந்து தன்னோட ஹஸ்பண்டுக்கோ இல்லை தன்னோட ஃபேமிலிக்கோ ஷெரியோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்த கெவினுக்கோ இதுவரைக்கும் ஒரு கால் கூட பண்ணி பேசலை. இப்படியாக 10 நாட்கள் கடந்து போகுது. அப்போ போலீஸுக்கு ஒரு சாலிடான தடயம் கிடைக்கிது. ஷெரியோட ரெட் வேன் ஒரு ஹைவேஸ் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலோட பார்க்கிங் லாட்டில் நிறுந்துட்டுருக்கிறதா தகவல் வருது. ஷெரி காரை பார்க் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி எங்கேயோ போயிருக்கலாம்னு போலீஸ் முதல்ல நினைக்கிறாங்க. ஆனால் ஷெரி காணாமல் போன அன்று அந்த ஃப்ளைட் என்ட்ரிஸை பார்த்தபோது ஷெரியோட நேம்ஸ் அதில் இல்லை. அந்த காரோட ஸ்டீரிங்கை சோதனைக்கு உட்பட்டதில் ஷெரியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் அந்த ஸ்டீரிங் வீலில் கிடைக்கல. போலீஸ் திரும்ப ஆரம்பித்த இடத்துலே வந்து நிற்கிறதா தான் நினைக்கிறாங்க. போலீஸுக்கு மெல்ல மெல்ல ஒரு விஷயம் நெருட ஆரம்பிக்குது. ஒருவேளை ஷெரி உயிரோடு இருந்திருந்தா அவரோட கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஷெரி காணாமல் போன அன்னையிலிருந்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷன் கூட நடக்கலை. இதற்கப்புறம் போலீஸ் ஷெரியோட ஆஃபீஸில் ஒரு எக்ஸ்டென்சிவ் சர்ச்சை நடத்துகிறாங்க.
அதில் ஷெரி தன் ஹஸ்பண்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப ஏற்பாடு பண்ணியிருக்கிறதும் தெரிய வருது. அவங்களோட ஒர்க் டேபிளில் போலீஸ்க்கு அந்த தடயம் கிடைக்கிது. மேலும் ஷெரியோட கொலீக்ஸ் தெரிவிக்கிறது என்னன்னா, பாப் ஒரு அப்யூசிவ் ஹஸ்பண்ட் என்பது தான். போலீஸ் மறுபடியும் பாபை இன்டர்வியூக்கு அழைக்கிறாங்க. ஷெரில் காணாமல் போன முந்தைய தினம் இரவு என்ன நடந்ததுன்னு கேட்குறாங்க. பாப் அதற்கு அது ஒரு யூஸ்வலான இரவு தான் என்றும் தெரிவிக்கிறார். பாபோட லேப்டாப்பை சோதனையிடுறாங்க போலீஸ். அதில் பல உண்மைகள் வெளியே வருது. பாப் சில ஃபைல்ஸை டெலீட் பண்ணது தெரிய வருது. அந்த டெலிட்டட் ஃபைல்ஸ் இன்ஃபோ என்னென்னா, பாபுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபைர் இருந்திருக்கு என்பது தான். மேலும் அவர் சில லேடிஸுக்கு அனுப்பின இமெயில்ஸில் பாப் தன் ஒய்ஃப்க்கு டிவோர்ஸ் கொடுக்க விருப்பம் இல்லைங்கிறதும், அதனால் நிறைய நஷ்டம் ஏற்படும் என்பதும், குழந்தைங்களோட கஸ்டடியை எடுக்க விருப்பம் இல்லை என்பதும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவரோட கூகுள் ஹிஸ்ட்ரியில் ஹவு டு கில் ஸ்பவுஸ், ஹவு டு செடேட் அ உமன் என்பது மாதிரியா சர்ச் டீம்ஸ்லாம் இருக்குது. ஒரு வைட் சர்ச்சை பாபோட வீட்டில் நடத்துகிறாங்க போலீஸ். பெட்ரூம் கார்பெட்டில் ஏதோ ஒரு ஸ்ட்ரெயின் தெரிஞ்சிருக்கு. அதை டெஸ்ட்டுக்கு கலெக்ட் பண்ணுறாங்க. மேலும் பெட்டுக்கு அடியில் ஏகப்பட்ட பிளட் க்ளீன் பண்ணப்பட்ட தடயம் தெரிஞ்சிருக்கு. அந்த பெட்டை சுற்றி நூற்றுக்கணக்கான பிளட் ட்ராப்லெட்ஸும் கிடைச்சிருக்கு போலீஸுக்கு. ஃபாரன்சிக் லேபில் பாப் வீட்டில் கிடைச்ச பிளட்டும் ஷெரியோட பேரண்ட்ஸோட பிளட் டிஎன்ஏயும் மேட்ச் பண்ணுறாங்க போலீஸ். 99% மேட்ச் இருந்திருக்கு. உடனடியாக பாபை அரெஸ்ட் செய்கிறாங்க போலீஸ். ஷெரி காணாமல் போன முந்தைய தினம் இரவு ஷெரியோட 3 பிள்ளைகளும் ஷெரியோட கிராண்ட்மா வீட்டில் இருந்திருக்காங்க. அது பாபுக்கு மிகவும் வசதியான தருணமாக அமைஞ்சிருக்கு. பாப் ஆனால் கடைசி வரைக்கும் தான் தெரிஞ்ச குற்றங்களை ஒப்புக்கொள்ளவே இல்லை. ஷெரியை தான் கொலை செய்யலை அப்படிங்கிறது தான் கோர்ட்டில் மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் ஷெரி எங்கேன்ற கேள்விக்கான விடை பாபுக்கு மட்டுமே தெரியும்னு போலீஸ் நம்புகிறாங்க. பல நாள் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் கோர்ட் ப்ரொசீடிங்ஸின் முடிவில் பாப் ஷெரியோட பாடியை டிஸ்போஸ் பண்ண இடத்த போலீஸுக்கு காட்ட முன் வராரு. தன் வீட்டிலிருந்து 1 மணி நேரம் தள்ளி இருக்கும் ஒரு டிரைவேயில் பிளாஸ்டிக் கம்பளத்தால் சுட்டப்பட்டு ஷெரியோட பாடியை டிஸ்போஸ் பண்ணியிருக்காரு பாப். இந்த குற்றத்திற்காக பாபுக்கு 46 ஆண்டுகள் சிறை தண்டனை அளிக்கிறாங்க கோர்ட். போலீஸ் என்ன நடந்திருக்கும்னு நம்புகிறாங்கன்னா, டைவர்ஸ் கொடுக்க விரும்பாத பாப் குழந்தைகள் வீட்டில் இல்லாத சமயம் ஷெரியை பலவாக தாக்கி ஏகப்பட்ட இரத்த லாஸை உண்டு பண்ணியிருக்காரு. அதை தாங்க முடியாத ஷெரி வீட்டிலேயே இறந்து போயிருக்காங்க. இறந்து போன ஷெரியை ஒரு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே டிஸ்போஸ் பண்ணிட்டு வந்து வீட்டில் இருக்கிற பிளட் ஸ்டெயின்ஸை தேய்ச்சி கழுவ முடிவு பண்ணியிருக்காரு. ஆனால் ஏகப்பட்ட ரத்தம் ஷெரி சிந்திட்டதுனால அவரால் எதையுமே முழுசாக க்ளீன் பண்ண முடியல. அதனால் கார்பெட் மேலே இன்னொரு கார்பெட்டை போட்டு அதை மூட முயற்சியும் செஞ்சுருக்காரு. சில இரத்த துளிகள் வால்ஸில் சிதறி இருந்ததுனால போலீஸ் அதை அடையாளம் கண்டு இந்த கேஸை சால்வ் பண்ண உதவியாக இருந்தது.